بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்படை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரும் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த இரவு நேரத்தில் அவனை வணங்கியவர்களாக அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இஸ்லாத்தின் வாழ்த்தான எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரிதான நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்கிற தலைப்பிலே சில நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் இந்த தொடர் பயானின் மூலம் கேட்டு வருகிறோம். அதனுடைய வரிசையில இன்ஷா அல்லாஹ் இன்று நாம தெரிய போகிற சஹாபி யாருன்னு சொன்னா நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழருடைய வாழ்க்கை. அன்பிற்குரியவர்களே, இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில ஹந்தக் என்ற ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்துக்கு இடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. அப்படின்னா இவரும் எந்த லிஸ்டுக்குள்ள வராரு? சாபிகூனல் அவ்வளவும், உயர்ந்த முன்னோடிகள், ஈமானிலே முந்தியவர்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி சொல்கிறானே, அத்தகைய மேன்மக்களில் இவர் வருகிறார். முதல்ல சாபிகூனல் அவ்வளவும் என்கிற அந்த பட்டியலில் எத்தனை நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, அதுல எத்தனை நபித்தோழர்கள் நமக்கு தெரியும், எத்தனை நபித்தோழர்கள் நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து அதுல சில கல்விகளை கற்றுக்கொள்ள நமக்கு தேவை இருக்கு. பாருங்க, நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி உள்ள பெரிய நபித்தோழர்கள்ல ஒருத்தர் இருக்கிறார். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அவர் இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி புரிந்தாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி புரிந்தாரு, முஸ்லிம்களுக்கு எவ்வளவு உதவி புரிந்தாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹந்தக் யுத்தத்தை பொறுத்தவரையில அது நீண்ட நாள் நடைபெற்ற ஒரு போர். சர்வசாதாரணமா அது நடைபெறல, அது ஒரு மிகப்பெரிய பிளான். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில எதிரிகள் கிட்டத்தட்ட 12,000 பேர் இருந்தாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த 12,000 பேரும் எந்தெந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று பிரித்து பிரித்து நமக்கு என்ன செய்யறாங்க? துல்லியமா அடையாளப்படுத்தி சொல்றாங்க. குறைஷிகள் மக்காவில இருந்து 4,000 பேர் வந்தாங்க. கத்ஃபான் குலத்தை சார்ந்தவர்கள் நஜீதுல இருந்து அவங்க 6,000 பேர் வர்றாங்க. நஜீத் எங்க இருக்கு? ரியாத்துல இருக்கிற நஜீத். மக்காவுக்கும் ரியாத்துக்குமே எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். 1200 கிலோமீட்டர் தாண்டி மக்கா மக்களுக்கு அவங்க உதவ வர்றாங்க. பாருங்க, அந்த குஃப்ர்ல, இஸ்லாத்தை எதிர்ப்பதுல, பாவத்துல அவங்க எப்படி அவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வழங்குது. அப்புறம் மதீனா மக்கள்ல உள்ள யூதர்கள் 2,000 பேர்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே. என்ன ஒப்பந்தம்னா, மதீனாவுக்கு வெளியில முஸ்லிம்களை யாராவது தாக்க வந்தால் நாங்கள் மட்டும் சண்டை போட்டுக் கொள்கிறோம், நீங்கள் உதவிக்கு வர வேண்டாம். ஆனா மதீனாவை யாராவது தாக்க வந்தா அப்போ நீங்க என்ன செய்யணும், எங்களோடு சேர்ந்து அந்த எதிரிகளோடு சண்டை போடணும், இந்த ஊரை நாம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும், இதுல நாம ஒற்றுமையை காட்டுவோம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். இந்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில அந்த பனு குறைலா யூதர்கள் நடந்து கொண்டார்கள். 2000 பேர் அவங்க. ஏன்னா குறைஷிகள் என்று கத்பான் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று 10,000 பேர் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இதுதான் சான்ஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோற்கடிப்பதற்கும் அழிப்பதற்கும் அவர்களுடைய மார்க்கத்தை ஒரேடியாக இல்லாமல் ஆக்குவதற்கும் இதுதான் சான்ஸ் என்று யூதர்கள் தக்க தருணம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களை போன்று அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆயுத சப்ளை பண்றது, ஐடியாக்கள் கொடுக்கிறது, அவங்களோட சேர்ந்து ஆட்களை கொடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த அஹ்ஸாப் யுத்தத்துல யூதர்கள் செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த மாதிரி போர் நடந்து கொண்டே இருக்கிற சமயத்துல கத்பான் குலத்தை சார்ந்தவர் தான் இந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர். அவர் என்ன செய்யறாருன்னா, யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, முகம்மதுக்கும் நமக்கும் என்ன எந்த சண்டையும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை, நாம ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து இவங்களுக்கு உதவி செய்யறோம், இந்த போர்ல இவ்வளவு கஷ்டப்படுறோம், இதனால நமக்கு என்ன பயன் இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறாரு, அவர் யோசிக்கிறார். யோசித்து என்ன செய்யறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த போருக்கு இடையிலேயே சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். உண்மையிலே இது ஒரு என்ன நம்ப முடியாத ஒரு தருணம், அப்படித்தானே? போருக்கு இடையில ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருங்கிற போது அவர் உண்மையிலே பழி வாங்குவாரா அல்லது இஸ்லாத்துல உறுதியா இருப்பாரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே 2 துரோகங்களை சந்தித்தவர்கள். அப்படிதான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிதான், இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆள்கள்னு சொல்லித்தான் கூட்டு போய் என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள், கழுத்து அறுத்தார்கள், பழி வாங்கினார்கள். அப்ப அந்த மாதிரி நடந்திருக்கும் போது இப்படி போர்க்கிடையில ஒரு மனிதர் சொல்லும்போது நபி அவர்கள் வெளி தோற்றத்தை தான் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரது ஈமானை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். இதுல இன்னொரு பெரிய படிப்பினை நாம் உணரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குத்தான் ஒரு சட்டமே போட்டாங்க. போருக்கு இடையில யாராவது கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா அவரை வெட்டக்கூடாது, அவரோட சண்டை போடக்கூடாது, அவரோடு உண்டான சண்டையை நிறுத்தி கொள்ள வேண்டும், எந்த வகையிலும் அவருக்கு தொந்தரவு தரக்கூடாது. மீறி செய்தால் மறுமை நாளில் அவர் மிகப்பெரிய குற்றவாளியாக நிறுத்தப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சில காரியத்துல ஈடுபட்டிருக்காங்க. உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழரை எடுத்துக்கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரு, ஹிப்பு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் செல்ல பிள்ளை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு முக்கியமான ஒரு நபித்தோழர். அவர் போருக்கு இடையில ஒரு மனிதர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்ன பிறகும் சண்டை போட்டு அவர் கொன்னுடுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தி வந்த உடனே சுப்ஹானல்லாஹ் கடுமையா திட்டுறாங்க. அவங்க முகம் சிவக்கிற அளவுக்கு கடுமையா திட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் உனக்கு மறுமையில பரிந்துரை பண்ண மாட்டேன், ஆனா உனக்கு எதிரா அவருடைய நாயினாக இல்லை நான் மறுமையில பேசினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடுமையா திட்டினோன்னு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறாங்க, பேசாம நம்ம இந்த சம்பவத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு அவர் நினைச்சுக்கிட்டார். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ் லெஃப்ட் ரைட்னு வாங்கி கடுமையா திட்டாங்க. அப்ப போருக்கு இடையில ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, முஸ்லீம் ஆகுறாருன்னா
ரசூலுல்லாட்ட அவர் காரணம் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் அப்படி செஞ்சாரு, அது எனக்கு தெரியும், நீ என்ன உள்ளத்தை பிளந்து பார்த்தியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு மறுப்பு சொல்லிட்டு, நான் மறுமையில உனக்கு பரிந்துரை பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கடுமையா சொல்றாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, எதா இருந்தாலும் வெளி தோற்றத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு நுழைந்து மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு, ஆனா ஒரு விஷயத்த சொன்னாங்க, தோழரே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றாலும் எங்கள் அணியில சேர வேணாம், எதிரிகளுடைய அணியிலே இருங்க. எங்களுக்கு எதிராக ஏதாவது, அதாவது எங்களுக்கு சார்பா ஏதாவது தந்திரம் பண்ணி எதிரிகளை நீங்கள் நிலைகுலைய செய்யுங்கள், எதிரிகளுடைய அணிகளுக்கு இடையில நீங்கள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாத அளவுக்கு அவர்களுக்கு இடையில மோதல்களை நீங்கள் உண்டாக்குங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சஹாபி எவ்வளவு தந்திரமா செயல்படுறாரு பாருங்க. அஹ்ஸாப் போருக்கு வெற்றி, அஹ்ஸாப் போருக்கான வெற்றி அப்படின்னா இந்த சஹாபி செய்த ஒரு காரணம், அல்லாஹ்வுக்கு அடுத்து இவர் செய்த அந்த சூழ்ச்சி, இவர் செய்த அந்த தந்திரம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில சில பாவங்களை அனுமதிக்கும். அப்படி அனுமதிக்கிற பாவம் என்னன்னா, ஒண்ணு பொய், ரெண்டாவது பொறாமை, மூணாவது பெருமை. இந்த மூணையும் இஸ்லாம் அனுமதிக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வரையறையோடு, ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு அதை சுருக்குகிறது. பொய் எங்கே சொல்லலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொன்னாங்க. 3 இடத்திலே பொய் சொல்ல அனுமதி, அது பொய்யாக கருதப்படாது. அதுல ஒண்ணு என்ன, கணவன் மனைவிக்கு இடையில பொய் சொல்லலாம், அதாவது அவர்களை மகிழ்விப்பதற்காக. பொய் சொன்னா அந்த பொய்யை வச்சே மறுபடியும் பிரச்சனை பெருசா வளரமா சொல்லக்கூடாது. நான் பொய் சொல்லதான் இஸ்லாம் அனுமதிச்சிருக்கேன் அப்படின்னு பெரிய பெரிய பொய்யெல்லாம் சாதாரணமா போடக்கூடாது. அது இங்க நபி அவர்கள் சொல்ல வரல. மனைவியை மகிழ்விப்பதற்காக, மனைவிக்கு தன் மீது நல்ல அபிப்பிராயம் வர வேண்டும் என்பதற்காக பொய் சொல்றதுல என்ன தவறில்லை, மார்க்கம் சொல்கிறது. இரண்டாவது, இரு முஸ்லிம் சகோதரர்களை இணைத்து வைப்பதற்காக என்ன செய்வது, பொய் சொல்ல அனுமதிக்கும். அவர் உன்னை பத்தி கேட்டாரு, இவர் உன்னை பத்தி கேட்டாரு, கேட்காமலே விசாரிச்சாரு, சொன்னாரு, உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னாரு, நீதான் அவரை எதுக்குற, ஆனா அவர் உன்னை எதுக்கல, அவர் உன் மேல அன்பாதான் இருக்காரு, இப்படிலாம் இல்லாமலே சொல்லலாம். அதனால அவருடைய மனம் மாற்றம் அடையலாம் என்பதற்காக. மூணாவது என்னன்னா, போர் நடக்கும் பொழுது அங்கு சில பொய்களையோ அல்லது தந்திரங்களையோ செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த போர்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு சார்பா சில தந்திரங்களை செய்யுங்கள் அப்படின்னாங்க. அன்பிற்குரியவர்களே, பிரிவினை இருக்குல்ல, அது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஷிர்க்குக்கு நிகரா பிரிவினை இஸ்லாம் ரொம்ப கண்டிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல நம்ம பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகோதரனை, தன் மக்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மலைக்கு போயிட்டாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வேதத்தை வாங்குவதற்காக. வாங்கிட்டு பார்த்தா இந்த மக்கள் எல்லோரும் காளைக்கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மூசா நபிக்கு வந்துச்சே கோபம், என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய வேதம் கையில இருக்குன்னு கூட பார்க்கல, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், பிடிச்சி தன் சகோதரனுடைய தாடியை பிடிச்சு உலுக்கி, இவ்வளவு தப்பு நடக்கும்போது நீ ஏன் தட்டி கேட்கல, இதை ஏன் தடுக்கல அப்படின்னு கடுமையா கேட்டோன்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, நீங்க பனு இஸ்ரவேலர்களை பிரித்து விட்டீர் என்று சொல்லிடக்கூடாது என்பதற்காக அவங்க செயலை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன வார்த்தை பாருங்க. அதாவது ஷிர்க் செஞ்சா கூட
அல்லாஹ் வந்து என்ன மன்னிப்பான். அதாவது மரணத்துக்கு முன்னாடி தௌபா கேட்டா மன்னிப்பான், தௌபா இல்லைன்னா தான் மன்னிப்பு கிடையாது. அது போல ஷிர்கு செஞ்சா கூட அவங்க உள்ளதான் இருப்பாங்க, அப்படித்தானே, ஒரே சமூகமா தானே இருப்பாங்க. அப்போ மூசா நபி வந்து ஒரு உபதேசம் பண்ணி திருத்திக்கலாம். ஆனா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கட்டுப்படவே மாட்டாங்க, எதையும் கேட்கவே மாட்டாங்க. உங்க கொள்கை வேறயா, எங்க கொள்கை வேற, இனி நாங்க உங்க பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டா கட்டுப்படுவாங்களா? கட்டுப்பட மாட்டாங்க. அதனால பனி இஸ்ரவேலர்களை நீ சொல்லி பிரிச்சுட்டியே என்று நீங்க சொல்லக்கூடாது, எனது வார்த்தைக்காக நீங்க வெயிட் பண்ணலையே என்று நீங்க சொல்லக்கூடாது என்பதற்காக நான் அவர்கள் செய்வதை செய்யட்டும் என்று விட்டுவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற வரலாற்று அல்லாஹ் சொல்றோம். இதுல என்ன கவனிக்கணும்? பிரிவினை என்பது ரொம்ப ரொம்ப கொடுமையானது, கடுமையானது. அது இஸ்லாத்துல கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த போர் சமயத்துல அனுமதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்திருக்கிறார்கள். அதைதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த நுழைவு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, என்ன தந்திரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நேரா யூதர்கள்ட்ட போய் சொல்றாரு, ஆமா இந்த போர்ல குறைஷிகள் வெற்றி பெற்றா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அவங்க வெற்றி பெற்று விட்டு அவர்கள் ஊருக்கு திரும்பிடுவாங்க, நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கணும். இந்த ஊர்ல இந்த ஊரை ஆட்சி செய்யறது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்க அவங்க கிட்ட ஏதாவது பிரதிபலன் இல்லாம முஸ்லிம்களோட சண்டைக்கு போவாதீங்க. அது போக குறைஷிகள்கிட்ட சில பிணை கைதிகளை நீங்கள் கேளுங்கள், பிணை கைதிகளை நீங்க கேளுங்க. அவங்கள கொடுத்துட்டா நீங்க அவங்கள வச்சுக்கிட்டு கடைசியில தோத்து போயிட்டா அவங்க உங்ககிட்டதான் வந்து நிற்கணும், ஜெயிச்சு போயிட்டான் ஜெயிச்சாலும் அவங்க உங்ககிட்டதான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க, நீங்க இதை கேளுங்க, இந்த டிமாண்டை வைக்காம நாங்க வந்து ஆயுத சப்புல கொடுக்க மாட்டோம், ஆட்களை கொடுக்க மாட்டோம், உங்களோட சண்டைக்கும் வரமாட்டோம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. நுழைவு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்ஃபான் குலத்தை சார்ந்தவர். குறைஷிகளோட வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறதுக்கு தான் வந்தாரு. ஆனா இப்படி ஒரு சூழ்ச்சியை சொல்றாரு. யூதர் உள்ள கத்ஃபான் அந்த ரியாத் நஜ்து பகுதியிலிருந்து என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு. இப்படி இங்க சொல்லிட்டாரா, குறைஷிகள்கிட்ட குறைஷி தலைவர்கள்ட்ட போய் என்ன சொல்றாருன்னா, குறைஷிகளே இந்த யூதர்களை நம்பாதீங்க, ஏன்னா அவங்க ரசூலை மீறி தான் இந்த சண்டைக்கு வந்திருக்காங்க, உண்மையிலே அதுல அவங்க வருத்தத்துலதான் இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் அவங்க மாறலாம், எப்ப வேணாலும் அவங்க மாறலாம். அதனால அவங்க பிளான் பண்ணி உங்களுடைய கைதிகள்ல சில பேரை அவங்க கேட்பாங்க புடிச்சு வச்சுக்கிறதுக்காக, அதனால அப்படி கேட்டாலும் நீங்க தராதீங்க. இந்த பக்கம் என்ன செஞ்சாரு, போட்டு விட்டார். போட்டு விட்டோன்னே ஆமா சரிதானே, இது உங்கள்கிட்ட எந்த பிரதிபலனும் இல்லாம நமக்கு எப்படி இவங்க உதவுறாங்கன்னு சொல்லி அப்ப குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, யோசிச்சாங்க. நுழைவு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாதிரி அந்த யூதர்கள் குறைஷிகள்கிட்ட போய் இந்த டிமாண்டை வச்சோன்னே ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இல்லை. இவங்க தருவாங்கிறாங்க, வேணுங்கிறாங்க, இவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கடைசியில யூதர்கள் குறைஷிகளுக்கு உதவ முடியாத ஒரு சூழலை இந்த நுழைவு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உருவாக்கினார்கள். அதனால ஒரு பெரும் சண்டை அங்கே என்ன செய்யப்பட்டது, தவிர்க்கப்பட்டது. உள்ளூர் சப்போர்ட் எதுவும் இல்லைன்னா வெளியில இருந்து வந்துக்கிறவங்க அவ்வளவா வீரியமா சண்டை போட முடியாது. அவங்க உள்ளூருக்குள்ள ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற அதை நினைச்சுதான் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் திரண்டு வந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்ல எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை யுக்தியை செய்திருந்தார்கள் என்றால், மதீனாவை சுற்றி மலைகளும் விவசாய நிலங்களும் தான்.
அதனால ஒரு மிகப்பெரிய படை மதீனாவுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அந்த வழியா வர முடியாது. மதீனாவுல உள்ள சில முக்கியமான வழியின் மூலமா தான் வர முடியும். அதனால அந்த முக்கிய வழியிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அகழ் தோன்றினாங்க. பெரிய பள்ளம், எந்த அளவுக்குன்னா ஒட்டகம் தாண்ட முடியாத அளவுக்கு, குதிரைகள் தாண்ட முடியாத அளவுக்கு, மனிதர்கள் யாரும் அந்த குழியிலே இறங்கி சீக்கிரமா ஏற முடியாத அளவுக்கு, எங்கிருந்தோ கற்களையும் மண்ணையும் கொண்டு வந்து கொட்டி பாதைகள் அமைக்க முடியாத அளவுக்கு பெரிய பள்ளம். அப்படின்னா எவ்வளவு நாள் தோண்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மையிலே ஹந்தக் யுத்தத்துல நிறைய கஷ்டங்களை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. பசியும் பட்டினியுமா இருந்து இந்த குழிகளை தோண்டினாங்க. ஒரு சஹாபி அந்த ஹந்தக் யுத்தத்துல நடந்த அந்த நிகழ்வை பற்றி, கஷ்டங்களை பற்றி நம்மிடத்துல பகிரும் பொழுது இப்படி அவர் சொல்கிறார். என்னன்னா, சில மணி கோதுமைகள் சமைக்கப்படும், பழைய எண்ணெயில சமைக்கப்படும். அந்த பழைய எண்ணெயில சமைக்கப்பட்டு எங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். அதை நாங்க சாப்பிடுவோம். ஆனா அது எங்க தொண்டையில எழுதி இறங்காது. அது போக அந்த எண்ணெயிலிருந்து மனதுக்கு ஒவ்வாத ஒரு வாடை வீசிக்கொண்டே இருக்கும். இருப்பினும் அந்த உணவை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்காங்க சஹாபாக்கள் அந்த குழி தோன்றது. ஒரு கட்டத்துல பசின்னு சொல்லி நபி அவர்களிடத்துல சென்று, அல்லாஹ்வின் தூதரே இங்க பாருங்க பசி, நாங்க வயிற்றுல கல்லை கட்டியிருக்கோம் நிமிர்ந்து நிக்கிறதுக்காக, கல்லை எடுத்துட்டா நாங்க என்ன செய்வோம், வளைஞ்சிருவோம், குனிஞ்சிருவோம், அந்த அளவுக்கு பசி யார சூழலாம். நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, தனது வயிற்றை திறந்து காண்பித்தார்கள். அதுல 2 கல் கட்டப்பட்டிருந்தது. நானும் பசியோடு தான் இருக்கிறேன், உணவு தேவை எனக்கும் இருக்கிறது. இவ்வளவு சிரமங்களை இந்த அஹ்ஸாப் யுத்தத்துல சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் நீடிக்குதுங்க இந்த சண்டை, இந்த முற்றுகை 1 மாசம் நீடிக்குது. எப்போ இந்த நுஅய்ம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளுக்குள்ள பூந்து தந்திரம் செஞ்சு அவர்களுடைய ஒற்றுமையை கலைச்சாரோ, அப்போ அந்த போர் என்ன ஆயிடுச்சு, நடக்க முடியாத ஒரு சூழலில் ஆகிவிட்டது. இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் வகையில், மேலும் இந்த போருடைய முடிவை முழுமையாக்கும் வகையில் ஒரு பெரிய புயல் காற்றை அனுப்பியது. அந்த புயல் காற்று அடிச்ச உடனே வந்திருந்த எதிரிகள் துண்டக்கானும் துணியக்கானும் எழுதிட்டாங்க, ஓடியே விட்டார்கள். யாரும் களத்தில் நிற்கவே இல்லை. இதனால உயிர் சேதங்கள் என்ன செய்யப்பட்டது, ரொம்ப 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 குறைவா இருந்துச்சு. 4 லிருந்து 5 பேருக்குள்ளதான் அஹ்ஸாப் யுத்தத்துல முஸ்லிம்கள் தரப்பில இறந்தார்கள். இறை நிராகரிப்பாளர்களுடைய தரப்பில சற்றும் கூடுதலாக இருந்தாங்க, இறந்தார்கள் என்கிற செய்தியை என்ன செய்யறோம், நாம வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, அதாவது இஸ்லாம் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறது என்றால் எதன் பின்னணியை வைத்து அது அனுமதிக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போ பிரிவினை என்பது இஸ்லாத்துல அவ்வளவு கண்டிக்கப்பட்டிருக்கு, அப்படித்தானே? ஆனா போர்ல அது அனுமதி என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால், இங்கதான் இஸ்லாத்தினுடைய அந்த தயால தன்மையை நாம தெரிஞ்சுக்கணும். அது போக இரு மனிதரை சேர்த்து வைப்பதற்கு எவ்வளவு பெரிய நன்மையை இஸ்லாம் வாக்களித்தது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஒரு மனிதர் நோன்புடைய அந்தஸ்தையும், தொழுகையுடைய அந்தஸ்தையும், தர்மத்துடைய அந்தஸ்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல பெற வேண்டுமா? நபி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாம் யார சொல்லலாம், இந்த 3 சேர்த்து பெறக்கூடிய அமல் எது? நபி அவர்கள் சொல்றாங்க, இஸ்லாஹு ஸாத்தில் பைன், இருவருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாத்தை சிறைக்கக்கூடிய, இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு தொடர்ந்து கேட்கிறாங்க. சொல்லுங்க யார சொல்லலாம்னு கேட்டோன்னே,
இரு மனிதருக்கு இடையிலே பிளவுகளை என்ன செய்யறது, உண்டாக்குறது என்று நபி அவர்கள் அதையும் கண்டித்தார்கள். அதை என்ன சமாதானத்தை ஏற்படுத்துறதையும் புகழ்ந்தார்கள், வரவேற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வெளி இடங்களில் போர் சமயத்தில் பிரிவினை தந்திரம் பண்ணி அவங்கள எதிரிகளை தோற்கடிப்பதற்காக சில தந்திரங்களையும் பொய்களையும் சொல்லலாம் என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வழிகாட்டுதலை நாம பொதுவாக்கிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது பொது சட்டம், ஆனா போர்ல சொல்லலாங்கிறது விதிவிலக்கு. இந்த விதிவிலக்க பொது சட்டத்தோட நாம அமல்படுத்தி எல்லா இடத்துலையும் பொய் சொல்லலாம் அப்படின்னு நாம புரியக்கூடாதுங்கிற ஒரு பெரிய பாடம் இந்த நிகழ்வில இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பாடங்களையும் படிப்பினையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக